ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ட்ரேட் பண்ணதை நீங்கள் பார்க்குறீங்க. ஆக்சுவலாக நேற்றைய வீடியோவில் சொல்லியிருப்பேன் கிளியர் கட்டாக பை சைடில் இருங்கன்னு. ஆக்சுவலாக அந்த பை சைடை நம்மளால் எடுக்க முடியலை, மிஸ் பண்ணிவிட்டு வந்த ட்ரேடை. அதுபோல் ஒரு ரிட்ரேஸ்மெண்ட் வரும்னு சொல்லி தான் ஒரு சைடில் ரெசிஸ்டன்ஸில் இருந்து ஒரு சைடு ட்ரேட் பண்ணோம். அதில் பார்த்தோம் அப்படின்னா நல்ல ஒரு ப்ராஃபிட் தான். பட் ஆனால் கொஞ்சம் லாஸ் ஆகிடுச்சு. அது திரும்ப ரெக்கவர் பண்ணியாச்சு. நீங்களே பார்க்கலாம். நாளைக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு கேப் அப் ஆச்சு அப்படின்னா வெயிட் பண்ணுங்கள், ரிட்ரேஸ்மெண்ட் வரும். நல்ல ஒரு பாசிட்டிவ் மொமெண்டமில் இருக்குது மார்க்கெட்டு. நாளைக்கு கேப் அப் ஆச்சு அப்படின்னா கொஞ்சம் கீழே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் ஃபுல்லாக செல் சைடெலாம் போவேன்னா ஸ்கால்பிங் மாதிரி ட்ரை பண்ணுங்கள். அதே மாதிரி இன்றைக்கி இன்பிட்வீன் இன்றைக்கி ரேஞ்சிலேயே ஓப்பன் ஆச்சு அப்படின்னா ஒரு ஒலாட்டில் சைட் பேஸ்லேயே இருந்து மார்க்கெட் க்ளோஸ் ஆகிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. நாளைக்குனா Thursday எக்ஸ்பைரி இருக்குது. வேறு எதுவும் பெருசாக மார்க்கெட்டில் அப்டேட் பண்ணுறதுக்கு எதுவும் இல்லை. மார்க்கெட் புல்லிஷாக தான் இருக்குது. ஆனால் நல்ல ஒரு ஒலாட்டைல் இருக்கும். அதனால் பார்த்து ட்ரேட் பண்ணுங்கள். அதுபோக கிரிப்டோவில் நம்ம இன்றைக்கி ட்ரேட் பண்ணது கோல்டில் தனியாக அட்டாச் பண்ணியிருக்கேன். கோல்டு ஃபஸ்ட் எடுத்த ட்ரேட் லாஸ் ஆகிடுச்சு. செகண்ட் நம்பர் எடுத்த ட்ரேட் நல்ல ஒரு ப்ராஃபிட்டு. இது அதே சேம் அனலைஸ் தான். ரெசிஸ்டன்ஸ்கிட்ட வரும்போது செல் பண்ணோம். அது ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிடுச்சு. மற்றபடி வேறு எதுவும் இல்லை. எதுவும் டவுட்னால் கேளுங்க.